தம்பி, ஸ்காட்லாந்து தேசத்தின் ஒரு அழகிய நகரம். அந்நகரத்தின் சாலை ஒன்றில் இரவு வேளையில் ஒரு 16 வயது நிரம்பிய இளம்பெண் போய்கொண்டிருந்தாள். திடீரென்று வந்த இளைஞர் கூட்டம் ஒன்று அவளை சுற்றி வளைத்தது. அக்கூட்டத்தின் தலைவன் ஒரு நீண்ட கயிற்றில் சில ஈயத்துண்டுகள், தகடுகள் போன்றவற்றை கட்டி தலைக்கு மேல் சுற்றியபடி அவள் அருகில் வந்து, "ஏய், என்னுடைய வீடு இருக்கும் இடத்தில் நடத்தும் ஞாயிறு பள்ளியை உடனடியாக நிறுத்திவிடு, இல்லையெனில் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதமில்லை" என்று மிரட்டும் துணியில் கூறினான். சற்றும் பயப்படாத அந்த இளம்பெண் அவன் சொல்வதை பொருட்படுத்தாமல் அவ்விடத்தை விட்டு அசையாமல் தேவன் தன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நகராமல் அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். அவளின் தைரியத்தையும் ஆண்டவர் மேல் அவள் கொண்டிருந்த பற்றுதலையும் கண்டு ஆச்சரியமடைந்த அந்த மனிதனின் மனம் மாறியது மட்டுமல்லாமல் ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டான். இந்த தைரியமான இளம்பெண்தான் மேரி ஸ்லெசர். 1848 டிசம்பர் 2 ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தாள். அவளுடைய தகப்பனார் காலணி தயாரிக்கும் வேலை செய்து வந்தார். ஆனால் தன்னுடைய குடிப்பழக்கத்தின் காரணமாக அவ்வேலையை தொடர முடியாமல் அருகில் இருந்த ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றார். மேரியின் தாயாரோ தேவபக்தி நிறைந்த ஒரு பெண்மணி. தேவனுடைய அன்பை சிறுவயது முதல் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய 11வது வயது முதல் தொழிற்சாலையில் பகுதி நேர வேலைக்கு சென்றாள் மேரி. புத்தகங்களை விரும்பி படிக்கும் பழக்கம் கொண்ட மேரி எப்போதும் தன்னுடன் வேதாகமம், புத்தகங்கள் போன்றவற்றை வைத்துக் கொள்ளும் பழக்கம் கொண்டவள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் மேரிக்கு மிகவும் பிடித்தமான வேத பகுதி என்று கூறப்படுகிறது. தனக்கு கிடைக்கும் நேரத்தில் அருகில் இருக்கும் சிறுவர்களுக்கு வேதாகம வகுப்புகள் எடுப்பது மேரியின் வழக்கம். 14வது வயதில் தந்தையும் 2 சகோதரர்களும் நிமோனியாவால் மரித்துவிட்டனர். அன்று முதல் தன் குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள் மேரி. யுனைடெட் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் என்ற ஸ்தாபனத்தின் மூலம் வெளிவந்த மிஷனரி ரெக்கார்ட் என்ற மாதாந்திர பத்திரிகையை மேரியின் தாயார் வாசிப்பதுண்டு. அதன் மூலம் ஆப்பிரிக்காவை பற்றியும் அங்கிருக்கும் குழந்தைகள் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்கள் என்றும் தன் தாயிடம் இருந்து அறிந்து கொண்டாள். ஆப்பிரிக்கா செல்ல தன்னுடைய விருப்பத்தை அவ்வப்போது தன் தாயிடம் கூறி வருவாள் மேரி. ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக பணியாற்றி வந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்துவிட்டார் என்ற துயரமான செய்தி ஸ்காட்லாந்து முழுவதும் பரவியது. அந்த பணிக்கு யார் செல்வது என்று சவாலான அறைகூவலும் விடப்பட்டது. தனது 27வது வயதில் யுனைடெட் பிரெஸ்பிட்டேரியன் ஃபாரின் மிஷனரி போர்டில் ஆப்பிரிக்காவுக்கு சென்று பணி செய்ய விண்ணப்பித்தார். அவரது விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எடின்பர்கில் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. 1876 ஆகஸ்ட் 5 SS எத்தியோப்பியா என்ற கப்பலில் பயணத்தை துவங்கினார். தன்னுடன் பயணம் செய்தவர் மூலம் ஆப்பிரிக்காவை பற்றியும் அங்குள்ள பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் போன்றவற்றை பற்றியும் அறிந்து கொண்டாள் மேரி. ஆப்பிரிக்காவில் டியூக் டவுன் என்ற இடத்தில் கப்பல் இறங்கிய மேரி 4 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்தார். அவ்விடத்தில் தங்கியிருக்கும் போது அவர்களின் மொழி, உணவு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை கற்றுக்கொண்டாள். ஆப்பிரிக்கா ஏன் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறது என்று அறிந்து கொண்டாள். பெயருக்கு ஏற்றாற்போல் மக்களின் வாழ்வும் இருண்டு காணப்பட்டது. ஆப்பிரிக்கா மக்கள் பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக காணப்பட்டார்கள். குளங்கள், மரங்களில் அசுத்த ஆவிகள் இருப்பதாய் நம்பினர். மேலும் தவறு செய்தால் நஞ்சை குடிக்க செய்வது, கொதிக்கும் எண்ணெயில் கையை தோய்க்க செய்வது போன்ற காரியங்களை செய்து வந்தனர். 28 வயதான மேரி ஸ்லெசர் முதலில் எஃபிக்கின மக்கள் வாழும் நைஜீரியாவில் உள்ள கேலபார் என்ற பகுதிக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு பின்பு மலேரியாவால் பாதிக்கப்பட்டு ஸ்காட்லாந்து தேசத்துக்கு திரும்பினார். அங்கு இருக்கும்போது எஃபிக்கின மக்களை பற்றியும் கேலபாரில் நடக்கும் ஊழியங்கள் பற்றியும் சபைகளில் பகிர்ந்து கொண்டாள். உடல் நலம் குணமடைந்த பின் மறுபடியும் தன்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும், இல்லாவிட்டால் தான் கடலில் நீந்தி செல்வதாக அறிவித்தார் மேரி.
இறுதியாக 16 மாதங்களுக்கு பின் திரும்பவும் ஆப்பிரிக்கா சென்றடைந்தார் மேரி ஸ்லெசர். சைக்கிளில் கிராமங்கள் தோறும் சென்று நற்செய்தி அறிவித்தார். தான் செய்த நற்காரியங்கள் மூலம் மக்களின் நன்மதிப்பை பெற்றார் ஸ்லெசர். 1888ஆம் ஆண்டு ஒகாயாங் என்ற இடத்துக்கு சென்று தன்னுடைய சிறப்பான பணியை ஆரம்பித்தார் ஸ்லெசர். ஆப்பிரிக்க தலைவன் ஒருவன் இறந்துவிட்டால் அவனுடன் மறு உலகம் சென்று சேவை செய்ய அவனுடைய மனைவிகள், குழந்தைகள், வேலைக்காரர்கள் தேவை என அவர்களின் தலை வெட்டப்பட்டு அவனுடைய உடலோடு கூட புதைக்கப்பட்டனர். இதற்கு எதிராக குரல் கொடுத்த மேரி அக்குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாற்ற முயற்சி செய்தார். இதனால் பழங்குடியின தலைவர்களின் எதிர்ப்பையும் சம்பாதித்தார். மேலும் ஒரு கொடூரமான பழக்கம் எஃபிக்கின மக்களிடையே காணப்பட்டது. அது இரட்டை குழந்தைகள் கொல்லப்படுவது. இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அதில் ஒன்று பிசாசினால் பிறந்தது என்று நம்பினர். அதனால் அக்குழந்தைகளின் உடலில் ஈரம் காய்வதற்கு முன் அவை கொல்லப்படுவதையும் தாய் காட்டுக்கு அனுப்பிவிடப்படுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒருமுறை இவ்வாறு பிறந்த இரட்டையர்களை மேரி எடுத்து வந்தார். அதில் ஆண் குழந்தை இறந்துவிட பெண் குழந்தையை தன்னுடைய மகளாக வளர்த்தாள் மேரி. இவ்வாறு கைவிடப்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் மீட்டு தன்னுடன் வைத்து பராமரித்து வந்தார். பல சவால்களை சந்தித்த மேரி பள்ளிக்கூடங்கள், சுகாதார மையங்கள், வழிபாட்டு தலங்கள் போன்றவற்றை ஸ்தாபித்தார். எஃபிக்கின மக்களின் வாழ்வு மேம்பட வர்த்தகத்தை மேம்படுத்தினார். கேலபாரில் ஹோப் வார்டல் என்ற தொழிற்பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிக்க மேரி பெரும் பங்கு வகித்தார். பழங்குடியின மக்களுக்கு இடையே வரும் மோதல்களை தீர்த்து வைத்து உரிய தீர்வு கூறுவதால் தலைவர்களின் பகை நீங்கி அவர்களிடையே நன்மதிப்பை பெற்றார் ஸ்லெசர். இதனால் எஃபிக்கின மக்கள் அவரை அன்புடன் மா என அழைத்தனர். சில காலம் சென்ற பின்பு தனது தாய் மற்றும் சகோதரிகள் மரித்த செய்தியை அறிந்தார் மேரி. தனக்காக யாரும் இல்லையே என்று முதலில் வருந்தினாலும் ஆப்பிரிக்க குடும்பம் தனக்காக இருப்பதை எண்ணி சந்தோஷப்பட்டார். ஸ்காட்லாந்து அல்ல, பரலோகம் செல்வதையே தனது நோக்கமாக கொண்டார். 1892ஆம் ஆண்டு இங்கிலாந்து ஆட்சி அதிகாரிகள் அவரை அரச பிரதிநிதியாக நியமித்தனர். 1905ஆம் ஆண்டு இக்காட் அபாங் நோட்டெக் கோர்ட்டின் துணைத் தலைவரானார். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் முதல் பெண் நீதிபதி ஸ்லெசர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1913ஆம் ஆண்டு இங்கிலாந்து ஆட்சியாளர்கள் அவரது சிறப்பான பணியை பாராட்டி ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஜான் எனும் விருதினை அளித்தனர். இரட்டையர்களை கொல்லும் வழக்கம் அங்கு பணியாற்றிய மிஷனரிகள் மற்றும் 2ஆம் யோஹானஸ் டி அரசன் போன்றோர்களின் முயற்சிகளால் கைவிடப்பட்டது. மலேரியாவால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி சுகவீனப்பட்டார் மேரி ஸ்லெசர். மழை காடுகளில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாமல் கைவண்டியில் அழைத்து செல்லப்பட்டார். 1915ஆம் ஆண்டு காய்ச்சலால் மிகவும் பாதிக்கப்பட்டு மரித்தார் மேரி ஸ்லெசர். மேரி ஸ்லெசர் என்ற ஒரு வீரமங்கை மரித்தாலும் அவர் செய்த கல்வி, சமூக, சமுதாய பணி போற்றத்தக்கது. அதன் விளைவாக அவர் பல விதங்களில் கௌரவிக்கப்பட்டார். குயின் ஆஃப் ஒஹாயாங் என்று அழைக்கப்பட்டார். கேலபார் மற்றும் ஒஹாயாங் பகுதிகளில் இன்றும் பல இடங்களில் மேரி ஸ்லெசர் இரட்டையர்களுடன் இருப்பது போன்ற நினைவு சின்னங்களை காணலாம். நைஜீரியாவின் அரோச்சுக்கு என்ற இடத்தில் ஸ்லெசரின் நினைவாக ஒரு பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி ஆஃப் நைஜீரியாவில் பெண்கள் விடுதிக்கு மேரி ஸ்லெசர் ஹால் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கானாவில் உள்ள அச்சிமோட்டா பள்ளியில் பெண்கள் இல்லம் ஸ்லெசர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்காட்லாந்து தேசத்தின் ஸ்டெர்லிங் தேசிய வால்ஸ் நினைவு சின்னத்தின் ஹீரோக்கள் மண்டபத்தில் ஸ்லெசரின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. டண்டியில் ஒரு பூங்காவிற்கு ஸ்லெசர் கார்டன்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கேலபார், டண்டி, கிளாஸ்கோ, கவன்ட்ரி போன்ற இடங்களில் சாலைகளுக்கு ஸ்லெசரின் பெயர் இடப்பட்டுள்ளது. 1997ஆம் ஆண்டு கிளைட்ஸ்டேல் பேங்க் ஸ்லெசரின் உருவம் பதித்த 10 யூரோவை வெளியிட்டு அவரை கௌரவித்தது. பணத்தாளின் பின்புறத்தில் ஸ்லெசர் கேலபாரில் ஆற்றிய பணிகளை குறிக்கும் வகையில்
கேலபாரின் வரைபடம், மேரி குழந்தைகளுடன் இருப்பதை சித்தரிக்கும் படம், பாய்மர கப்பல் சின்னம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. ஜனவரி 13, 2015 நூற்றாண்டை சிறப்பிக்கும் வண்ணம் மெயின் பெல்ட் சிறுகோள் ஸ்லெசர் என்று பெயரிடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் ஸ்லெசர் நினைவு கூறப்படுகிறார். பிரியமானவர்களே, யோவான் 12:26 கூறுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று. மேரி ஸ்லெசர் தன்னுடைய சிறு வயது முதல் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் காணப்பட்டார். பல சவால்களை சந்தித்த போதும் தன்னுடைய அர்ப்பணிப்புக்கு உண்மையாய் நடந்து எஃபிக்கின மக்களின் வாழ்வை உயர்த்தினார். நாமும் நமக்கு இவ்வுலகத்தில் கொடுக்கப்பட்ட காலத்தில் தேவனுக்காய் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்து தேவராஜ்யம் கட்டப்பட ஒரு சிறு கருவியாய் செயல்படுவோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.